திண்டுக்கல் வேடச்சந்தூர் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளை 1-to-1 சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். உடன்பிறப்பை வா என்ற தலைப்புல திமுக நிர்வாகிகளை சட்டமன்ற தொகுதி வாரியா சந்திச்சு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கருத்துக்களை கேட்டு வராரு. அந்த வகையில தான் இன்றைய தினம் திண்டுக்கல், வேடச்சந்தூர், வேப்பனஹள்ளி இந்த 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் முதலமைச்சரை அண்ணா அறிவாலயத்துல சந்திச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே திமுகவினுடைய பலம் எப்படி இருக்கு, திமுக அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் பொதுமக்களிடம் சரியாக போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை கேட்டு வராரு. அதே மாதிரி எம்எல்ஏக்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகள் இந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் சந்திப்பின் போது முதலமைச்சர் மேற்கொண்டு வராரு. ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய செயல்பாடையுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிகிறாரு. பல்வேறு ரிப்போர்ட்டும் முதலமைச்சர் கையில இருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த ஆலோசனை இருக்கு. முழுக்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில தான் இந்த ஆலோசனை கூட்டம், கருத்து கேட்பு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 11 நாட்களாக 33 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து விட்ட நிலையில இன்றைக்கு 12வது நாளாக இந்த ஆலோசனை, கருத்து கேட்பு அப்படிங்கிறது அண்ணா அறிவாலயத்துல நடந்துகிட்டு இருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.